விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து விஜயகாந்த் கூட இவ்வளோ சப்போர்ட்டை பார்த்ததில்ல அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம். ட்ராலியெல்லாம் உடச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் 2 பேர் அரெஸ்ட் பண்ணி பெயிலில் கூட ஓன் பெயிலில் விட்டுருக்காங்க. அவங்க அதீதமான ஆர்வத்தில் வந்து அங்கே நிற்கிறாங்க. அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டியது விஜயோட வேலை. எனக்கு சம்டைம்ஸ் தோணும், விஜயால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குது. பரவலாக சொல்கிறாங்க அவர் டிஎம்கேக்கு எதிரான ஓட்டை தான் உடைக்கிறார். நான் அப்படி நினைக்கல. அவர் கோர் டிஎம்கே ஓட்டை உடைக்கிறார். எனக்கு அப்படி தான் தோணுது. சீமான் ஓட்டை உடைக்கிறார், விசிகே ஓட்டை உடைக்கிறார், டிஎம்கே ஓட்டை உடைக்கிறார். விஜயாலேயே தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பேஸ் இருக்குது. தட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். இப்போ இந்த ஏர்போர்ட்டில் நடந்தது எல்லாமே. நேற்று விஜய் போகும்போது அதே இடத்துல உதயநிதி எது கொண்டு போய் இறக்குறாங்க. இது வந்து நீஜர்க்கு ரியாக்ஷனு. நீங்கள் பயப்படுறீங்கன்றதுக்கு இதை விட வேறு என்ன உதாரணம் வேணும்? விஜயும் கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங்கை கூட்டி ஊழலுக்கு எதிராக பேசியிருக்காரு. இப்போ இவ்வளோ விஷயங்களுக்கு நடக்கும் பொழுது ஊழல் அப்படின்ற விஷயத்தையும் பேசுகிற அந்த டெவலப்மெண்ட்ஸ் அப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸாக இருப்பார் தான் நான் பார்க்குறேன். அவர் விக்டராக வர முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அவர் வெற்றியாளராக வருவது வாய்ப்பு மிக 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 குறைவு. அவர் ஒரு டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸாக தடுக்கலாம். திமுகவோட வெற்றியை தடுக்கலாம் அல்லது ஓரளவு சீர்குலைக்கலாம். யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் அவர் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து உண்மையிலேயே ஆச்சரியமானதாக இருக்குது. விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுபவர்கள் 2 கேட்டகரி. ஒன்று, அவங்களுக்கு வந்து அரசியலில் தெரியல, ரொம்ப குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள், ஐதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கேவாக இருப்பாங்க. 2வது, அவங்களுக்கு உண்மை தெரியும், பர்பஸ்ஃபுல்லாக பொய்யை பேசுகிறாங்க. தட் இஸ் எ செக்ஷன் ஆஃப் டிஎம்கே இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. பர்பஸ்ஃபுல்லி ஆன் டினையல் மோட். ஹியூஜ் 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 ரெஸ்பான்ஸ் விஜய்க்கு இருக்குது. சத்தியமாக சொல்கிற மனோஜ், என்னோடய அனுபவத்தில் பத்திரிகையாளனா ஒரு 35 ஆண்டுகள், அதுக்கு முன்னால் ஒரு 10-12 ஆண்டுகள் அரசியலை பார்த்தவன்ற முறையில் கிட்டத்தட்ட நியர்லி 45+ இயர்ஸில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து விஜயகாந்த் கூட இவ்வளோ சப்போர்ட்டை பார்த்ததில்ல அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம். பெண்கள் மத்தியில் எந்த பெண்கள் வாக்கு வங்கியாக திமுக 1000 ரூபாய் மாதம் ப்ளஸ் விடியல் பயனெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்கள் மத்தியிலே விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. நாளைக்கு அது ஓட்டாக மாறுமா, எந்த அளவுக்கு மாறும், அதெல்லாம் வேறு விஷயம். அதுங்க சேலஞ்சஸ் இருக்குது. அவர் திமுக வீட்டுக்கு அனுப்பிடுவார் நான் சொல்லலை. பட் டிஎம்கேக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சேலஞ்சை அவரால் கொடுக்க முடியும். அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பத்திரிகையாளர் ஷபீர் காலையில் பேசும்போது ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார். அதாவது விஜய் ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட்டில் போகிறாரு. அது ஏதோ ஒரு ஆப் இருக்கான் அந்த ட்ராக் பண்ணுறதுக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு ஓவர் 2000 பீப்புள் வேர் ட்ராக்கிங். இன்ஃபேக்ட் அத்தாரிட்டிஸ் வேர் ஃப்ளாபகாஸ்டட் அப்படின்னாரு ஷபீர் சொல்லும்போது. இல்லை, ஷபீர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஆனதே இல்லையா. ஸோ ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் அவருக்கு இருக்குது. அது எப்படி சேலஞ்சாக மாறுன்றது, ஓட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுன்றது தான் முக்கியமான விஷயம். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்த பிறகு மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் வந்து விஜய்க்கு போவது கணிசமாக குறைஞ்சு அது டிஎம்கே பக்கம் திரும்பி இருக்குது. ஏன்னா யார் வரக்கூடாதுன்றது தான் எய்ம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. பட் ஸ்டில் டிஎம்கே விஜய் இஸ் கட்டிங் இன் டு டிஎம்கே ஓட் பேங்க்ஸ் தான் எனக்கு தோணுது. பரவலாக சொல்கிறாங்க அவர் டிஎம்கேக்கு எதிரான ஓட்டை தான் உடைக்கிறார். நான் அப்படி நினைக்கல. அவர் கோர் டிஎம்கே ஓட்டை உடைக்கிறார். எனக்கு அப்படி தான் தோணுது. சீமான் ஓட்டை உடைக்கிறார், விசிகே ஓட்டை உடைக்கிறார், டிஎம்கே ஓட்டை உடைக்கிறார், எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. ஈவன் இஃப் இட் இஸ் 2% ஆஃப் டிஎம்கே ஓட்ஸ் இஸ் கட்டிங் இன்ட்டுனா இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ் ஃபார் டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும் அவர் உடைக்கல, அவர் டிஎம்கே ஓட் பேங்க்கையும் உடைக்கிறாரு. இட்ஸ் அ சேலஞ்சுன்னு தெரியுது. அவங்க டிஎம்கேவோட பிஹேவியர்லேருந்தே தெரியுது. நேற்று உதயநிதி போகும்போது, நேற்று விஜய் போகும்போது அதே இடத்துல உதயநிதி எது கொண்டு போய் இறக்குறாங்க. இது வந்து நீஜர்க்கு ரியாக்ஷனு. நீங்கள் பயப்படுறீங்கன்றதுக்கு இதை விட வேறு என்ன உதாரணம் வேணும்? Why are you putting உதய் அகெயின்ஸ்ட் விஜய்? இன்றைக்கி போங்க, இல்லை அடுத்த வாரம் போங்க. மக்கள் உதவி, அதாவது நலத்திட்ட உதவிகள் அன்றைக்கி போய் கொடுக்கணும்ல என்ன அவசியம் வந்து? அவங்க வெளியில் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ டிஎம்கே, தே ஆர் ரட்டில்டு பை விஜய்ஸ் ப்ரெசன்ஸ். விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது உண்மை. இது அவங்க எவ்வளோ மறுத்தாங்கனாலும் அவங்க பிஹேவியர்லேருந்தே இதெல்லாம் நல்லா தெரியுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் திமுகவை தோக்கடிச்சிட்டு வரலாம் நான் சொல்லலை. ஈ வில் பி அ டிஸ்ரப்டர். அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். ஆனால் விஜய் ஃபேன்ஸை வந்து ஒரு மாதிரி அவங்க டீல் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. விஜய் ஃபேன்ஸ் திடீர்னு வண்டி மேலே ஏறுறதும், அவரை அட்டாக் பண்ணுற மூடில் ட்ரை பண்ணுறதும், இதெல்லாமே ஒரு திஸ் இஸ் அன்கண்ட்ரோல்டு, அன்செக்டு, அன்டேம்டு க்ரௌடுங்க. இதுதான் விஜயோட சவால். அந்த ரசிகர்களை எப்படி அரசியல் மயமாக்கி அரசியல் படுத்த போகிறாருன்றது தான் அவருடைய சேலஞ்ச். இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஏற்பட்டதெல்லாம் ஜஸ்ட் நான்சென்ஸ். இது வந்து நியூசன்ஸ் வேல்யூ ஆகிடும். ட்ராலியெல்லாம் உடச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் 2 பேர் அரெஸ்ட் பண்ணி பெயிலில் கூட ஓன் பெயிலில் விட்டுருக்காங்க. பக்குவம் அடையாத அவங்க குற்றவாளிகள் இல்லை. தேர் நாட் கிரிமினல்ஸ். அவங்க அதீதமான ஆர்வத்தில் வந்து அங்கே நிற்கிறாங்க. அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டியது விஜயோட வேலை. எனக்கு சம்டைம்ஸ் தோணும், விஜயால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குது.
நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். விஜயாலேயே தாங்க முடியாத அளவுக்கு விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது. அதை எப்படி அவர் பொலிட்டிசைஸ் பண்ண போகிறாரு, சேனலைஸ் பண்ண போகிறாருன்றது தான் அவருடைய சேலஞ்சுன்னு எனக்கு தோணும். ஏன்னா இப்போ விஜய் கூட இருக்கவங்களும் இன்னும் பெரிய அளவில் அரசியல் புரியாத, அதாவது ஒரு பெரிய முகங்களாக இல்லாமல் இருக்காங்க. ஆமாம், அதுவுமே இதை ஒரு அமைப்பாக மாற்றுவதற்கு தடையாக இருக்கு. அதைத்தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ நேரம். அன்லஸ் யூ பொலிட்டிசைஸ் இட்ஸ் டிஃபிகல்ட். எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு வந்து 50 வருஷத்துக்கு முன்னால் திமுகவில் இருக்கும்போது அவருடைய ஃபேன் பேஸ் திமுகவுக்கு உதவுச்சு. 67 திமுக ஜெயிக்கிறதுக்கும் அண்ணாதுரை சிஎம் ஆகிறதுக்கும் எம்ஜிஆரோட ரோல் ஹியூஜ் ரோல். இஃப் நாட் ஃபார் எம்ஜிஆர் டிஎம்கே பவரை கேப்சர் பண்ணியிருக்கணும்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. பட் அந்த எம்ஜிஆர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்து 72 to 77 அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது சினிமாவில் நடிச்சுக்கிட்டு பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அவரால் முடிஞ்சது. அவர் கூட சில தலைவர்கள் இருந்தாங்க. இப்போ கல்யாணசுந்தரம் சிபிஐ லீடர் இருந்தார், சிஎம் எம்கேன்வாங்க. அவரை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வேறு சில தலைவர்கள் இருந்தாங்க. விஜய் கூட யாருமே அப்படி இல்லை. இப்போ விஜயகாந்துக்கு கூட வந்து பண்டுட் ராமச்சந்திரன் இருந்தார். விஜயகாந்துக்கு அந்த டேக் ஆஃப் ஈஸியாக இருந்தது காரணம் லேண்டிங் வாஸ் டிசாஸ்ட்ரஸ் எல்லாருக்கும் தெரியும். பட் டேக் ஆஃப் கொஞ்சம் டீசெண்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருந்தது காரணம் பண்டுட் ராமச்சந்திரன். அந்த மாதிரி யாராவது இன்றைக்கி விஜய்க்கு இருந்தாங்கன்னா நல்லது. ஆனால் அவர் யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்றாரு. அதுதான் அவருடைய பலவீனம்னு எனக்கு தோணுது. ஸோ நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் மனோஜ். அதாவது விஜயாலேயே தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பேஸ் இருக்குது. தட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். இப்போ இந்த ஏர்போர்ட்டில் நடந்தது எல்லாமே அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணணும். நீங்கள் அதுக்கு செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் வேணும், விஜய்க்கு ஒரு மென்டார் வேணும். அதெல்லாம் இல்லைன்னா கஷ்டம். இன்னொன்று டிஎம்கேவை களத்தில் ஃபேஸ் பண்ணுறதுன்றது ஹெர்குலியன் டாஸ்க் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து 75 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், தேர் மாஸ்டர்ஸ் இன் எலெக்ஷன் ஒர்க்கு. ரெண்டாவது டிஎம்கே கிட்ட இன்றைக்கி கவர்மெண்ட் மிஷினரி, பணம், பார்ட்டி ஸ்ட்ரக்சர், மீடியா எல்லாமே இருக்குது. இது எதுவுமே விஜய் கிட்ட கிடையாது, மக்கள் ஆதரவு ஒன்றை தவிர. ஸோ அவருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பண்டுட் ராமச்சந்திரன் விஜயகாந்துக்கு இருந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அவருக்கு இருந்தாங்கன்னா கூட நல்லா இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் ஹி ஹேஸ் டு டேக் அ கால். ரெண்டாவது ஒரு மீடியாவை பார்க்குறதே இல்லை. இதெல்லாம் விஜயகாந்த்லாம் நிறையா பார்த்தார் மீடியாவை. ப்ரெஸ்ஸுக்கிட்டே பேசலன்னா ஒருத்தர் லீடராக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஏன்னா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ வந்து உங்களை ஓவர் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் நான் கேட்குறேன். ஆதவர்ஜுனா அப்புறம் அதை தவிர யாரோ ஒரு டீம் இருக்குன்றாங்க. வி ஆர் ஹியரிங் தட் யாரோ சம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்ட் பியூரோக்ராட்ஸ்லாம் இருக்காங்க. அது பத்தாது இல்லை. யுவர் இன்ட்ராக்ஷன் வித் மீடியா இஸ் அ ஃபண்டமெண்டல் திங் இன் பாலிட்டிக்ஸ். மீடியாவோட நீங்கள் பேசணுன்றது ஒரு எழுதப்படாத கட்டாய விதி. கலைஞர்லாம் அவ்வளோ பெரிய தலைவராக கலைஞரால் எப்படி வர முடிஞ்சது? எவ்வளவோ துன்பங்களுக்கு மத்தியில் அந்த ரோலர் கோஸ்டர் லைஃப் இருக்குல்ல கலைஞருக்கு, எப்படி வர முடிஞ்சது? மீடியாக்கள். ஜெயலலிதாவால் லேட்டரான இயர்ஸில் தான் அந்த அம்மா ஷெல்லுக்குள்ளே போனாங்களே ஒழிய ஃப்ரம் 82 to 91. அதுக்கு பிறகு 91, 96 கம்மி. 96 to 2013 வரைக்கும் சாலிட் இன்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. எடப்பாடிக்கு இருந்ததுங்க. அப்போ விஜய்க்கு வந்து அது கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து அது ஒரு மீடியாவோடு அவர் சேராமல், மீடியா கிட்ட பேசாமல் இருக்கிறதும் விஜயோட மிகப்பெரிய பலவீனங்களில் ஒன்று. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி பார்வை தான். ஸோ திஸ் இஸ் a ஹியூஜ் வேர்ல்டுயா. நீங்கள் வந்து தெர் இஸ் நோ ஒன் சொல்யூஷன் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் பயணிக்க வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. நீங்கள் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ்னால் வந்து இன் அ காம்ப்ளிகேட்டட் வேர்ல்டு. மீடியா வந்து ஒரு ஈவிலாக கூட இருக்கலாங்க. இட்ஸ் அ நெசசரி ஈவில். மீடியாவால் நிறையா பிரச்சனை வரும். அதுவும் இன்றைக்கி இருக்க மீடியா வந்து ஹெவிலி ஒப்பீனியனேட்டட் அண்ட் அஜெண்டா ட்ரிவன் மீடியா. அதுவும் விஜய் விஷயத்தில் வந்து மீடியா வந்து ரொம்ப இன்ஹியூமனாக, அப்படி தான் நான் சொல்லுவேன். மீடியா விஜய் விஷயத்தில் இன்ஹியூமனாக, அன்டெமோக்ராட்டிக்காக, ஹோஸ்டைலாக இருக்குது. த மோஸ்ட் இன்ஹியூமன் சொல்ல முடியாது மோஸ்ட்னு, த மோஸ்ட் ஹோஸ்டைல் அண்ட் அன்டெமோக்ராட்டிக் மீடியா விஜய் விஷயத்தில். மீடியா இஸ் hostile to Vijay. Media is undemocratic to Vijay. But still இதுக்கு மத்தியில் தான் he has to navigate. Media is an evil but a necessary evil. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அதுவும் அவருடைய பலவீனம். அவர் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார். எக்ஸ்ட்ரோவர்ட்டாக அவர் மாறலைன்னா நஷ்டம் அவருக்கு தான். கொங்கு அப்படின்ற பகுதியில் விஜய் இப்போ போயிருக்கார். அங்கே தான் அந்த மீட்டிங் 2 நாட்களாக நடந்திருக்கிறது. அதிமுகவும் கொங்கு பகுதியை குறி வச்சு எப்போவுமே இயங்கக்கூடியவங்க. திமுகவும் சமீப காலங்களில் பார்த்தோம்னா கொங்கு பகுதியை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. விஜயும் இப்போது தன்னுடைய அடுத்த கட்டத்தை கொங்குல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏன் அது என்ன அவ்வளோ முக்கியத்துவமாக மாறுது அந்த இடம்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் எனக்கு நீங்கள் சொல்கிறது. ப்ராபப்ளி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகமாக இருக்கலாம். பிஜேபியோட ஓட் பேங்க்கு, ஏடிஎம்கே ஓட் பேங்க்கு, அது ரெண்டையும் குறி வச்சு கூட அவர் போகலாம். பட் ஈ பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் தமிழ்நாடுன்னு எனக்கு தோணுது. விஜயோட சப்போர்ட் பேஸ் தமிழ்நாடு பூரா இருக்குது. மேபி நாளைக்கு அடுத்த கூட்டத்தை அவர் மதுரையில் நடத்தலாம், திருநெல்வேலியில் நடத்தலாம், தஞ்சாவூரில் நடத்தலாம்.
இது ஒன்று மட்டுமே வச்சு அவர் இந்த ரீஜனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. பட் நீங்கள் கேட்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அது எந்த பக்கம் போகும்னு தெரியல நமக்கு வந்து. வி ஹேவ் டு ஸ்டடி. பட் அவர் ஒரு ரீஜனுக்குள்ளே சுருக்கிடாதீங்க. அவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் பேஸ் எனக்கு நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் அது பத்தாது. அதை அவர் சேனலைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அவர் ஷெல்லை விட்டு வெளியில் வரணும். ஹி ஹேஸ் டு மீட் பீப்புள், ஹி ஹேஸ் டு மீட் வித் கிராஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள், ஹி ஹேஸ் டு டாக் டு மீடியா. லெட் ஹிம் கம். அவர் வந்து இந்த ஜனநாயகம் வந்து எல்லாருக்குமானது. சினிமாக்காரன் அரசியல் வரலாமா வரக்கூடாது அப்படின்னு தப்பான வார்த்தை அது. ஹி மஸ்ட் பி ஜட்ஜ்டு பை ஹிஸ் பாலிசிஸ். அப்படி வரும்போது அவருடைய செயல் திட்டம் தான் நமக்கு பேசணும். அப்பழுக்கில்லாத இளைஞர்கள் அவங்க பின்னால் நிற்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். பட் நாளைக்கு அவங்க எப்படி மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது. டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தமிழ்நாட்டை யாரும் பட்டா போட்டு கொடுக்கல. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புதுசாக யார் வந்தாலும் நம்ம அவங்கள வரவேற்கணும். லெட் தம் ப்ரூவ். அதுக்கு பிறகு நம்ம அவங்கள பற்றி டிசைட் பண்ணுவோம். இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தமானது. கண்டிப்பாக சார், என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.